அவர் வராமலே விட்டார். அது எப்படி அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட அவரை இங்கே வர வச்சு பேசணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆர்வம் உங்களுக்கு கூட இருக்கும் இந்த மேடைக்கு. இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்து கமல்ஹாசன் வந்த உடனே மாயாவை தான் கும்பிடுக்கிறாரு. மாயா உன் ஃப்ரெண்டு வெளியே போனோன்னா உங்களுக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்குமே அப்படின்னோன்னா, ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படின்னோன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களையும் வெளியேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு தான் இன்னைக்கு வந்து ஒரு பஞ்சே ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி இவ்வளோ இருந்துச்சு, எல்லாருமே வந்து ஏன் பணப்பெட்டி எடுக்கவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வரைக்கும் பணப்பெட்டி இருந்தது, ஏன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ தயக்கம் பண்ணீங்க, பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. யார் யாருக்கு பணப்பெட்டி எடுத்துகிட்டு போக வேண்டிய ஆசை இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது விசித்ரா வந்து ஓப்பனாக சொன்னாங்க, இது மாதிரி எனக்கு பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசை இருந்துச்சு சார், ஆனால் நான் ஃபைனல் வரைக்கும் வருவேன், ஸ்டேஜில் உங்கள் பக்கத்தில் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு, அதனால் நான் எடுக்கல சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் அதே தான் சொன்னாங்க, நாங்கள் ஃபைனல் வரைக்கும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே கமல்ஹாசன் பிடிச்சிக்கிட்டாரு, ஏங்க எல்லாருமே வந்து நீங்கள் அர்ச்சனா தான் ஃபைனலு டைட்டில் வின்னர்னு அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி எந்த காரணத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் தப்புங்க, எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறலாங்க, மக்களோட மனசை பற்றி உங்களுக்கு புரியவே புரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இவர் வந்து எல்லாருமே மக்கள் எவ்வளோ ஆதரவு கொடுத்தாலும் நீங்கள் அர்ச்சனாவை வந்து டைட்டில் வின்னர்னு நீங்கள் சொன்னாலும் நாங்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சுருப்போம்ல, அதன்படி தான் நாங்கள் வந்து சில விஷயங்களை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் பேசுகிற மாதிரி தோணுது. அட பாவிங்களா, அர்ச்சனா தாண்டா டைட்டில் வின்னரு, நாங்கள் தாண்டா முடிவு பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் கத்துனாலும், இல்லை இல்லை நாங்கள் ஒரு முடிவு பண்ணுவோம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கமல்ஹாசன் பேசுகிற மாதிரி தோணுது. பார்க்கலாம். அதுக்கு வந்து சில காரணங்களை சொல்கிறாங்க சார், சில இந்த டாமாக்ஸ் விளையாட்டெல்லாம் இருந்துச்சு, அர்ச்சனா இருந்த டீம் தான் பயங்கரமாக வந்து ஜெயித்தாங்க, அதனால் அவங்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்களாம் ஒரு இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் நீங்கள்லாம் யோசிக்கக்கூடாதுங்க, அதெல்லாம் தப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரவி வர்மாவும் விஜய் வர்மாவும் மாயாவும் தான் ரொம்ப லீஸ்டில் இருக்கிறாங்க. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மாயாவை வந்து எலிமினேட் பண்ணி விட்ருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் மாயா மேலே ஒரு கிரேஸாக இருக்கிறாரு. அவர் வந்து மாயாவை இந்த வாரம் எலிமினேஷன் பண்ணுவாரா, அதுக்கு பதிலாக வந்து விஜய் வர்மாவை தான் வெளியே தள்ளி விடுவார். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். யார் வெளியேறுவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.